Dear students, good morning. Welcome to one and all. Now we go to the next topic that is called as nothing but the cytoplasmic inheritance or extra chromosomal inheritance. Already know the word inheritance, transfer the information from one generation to another generation through the genes. We already know. We last class we discussed about the polygenic inheritance and also incomplete dominance, codominance and Mendelisms இதெல்லாம் தான் பார்த்துருப்போம். Now we go to the just outcome of that. அதிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்கக்கூடிய சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா ஸோ சைட்டோபிளாஸ்மிக் அப்படின்னும் போது ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே ப்ரீவியஸாக த ஜீன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்ஹெரிட்டன்ஸ் ஓகேவா த ஜீன்ஸ் வேர் இட்ஸ் லொக்கேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஜீன்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன் தி குரோமோசோம். The chromosome is where it's present அப்படின்னு the nucleus. So nucleusக்குள்ள chromosomic chromatic network இருக்கும். That chromosomes have the genes. The gene is responsible for the triads. That triads will be transferred to the another generation with the help of the gene transfer. ஓகேங்களா? ஸோ the gene transfer மூலியமாக தான் ஒரு ஜென்ரேஷன் இங்கேயும் அதே தான். பட் என்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பார்த்ததெல்லாம் the genes are located in the chromosome. That chromosome is present inside the nucleus. Okay, now we get the another point. You have the already know about the another area except the nucleus. Nucleus தவிர்த்து ஓகேங்களா வேறு எங்கேயாவது ஒரு செல்லில் குரோமாட்டிக் நெட்வொர்க் அல்லது டிஎன்ஏ சீக்வன்சஸ் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு வாட்ச் பண்ணிங்கன்னா we already study in the 11th standard also have the another area is there, that is the two organelles in cytoplasm have the two important organelles will be there. The two important organelles is called as the what is called semi-autonomous molecule. You know the organelles? Yes, somebody you get the answer I think. Now that is nothing but it is the mitochondria and the chloroplast. So mitochondria and chloroplastum it's called as a semi-autonomous molecule. Why அப்படின்னு பார்த்தீங்கன்னா because both of them have the genetic material. It's a chromatic network. அது ரெண்டுமே டிஎன்ஏ வைத்திருக்கும். யார் ரெண்டு பேருமே டிஎன்ஏ வச்சுருப்பாங்க? மைட்டோகாண்ட்ரியாலையும் டிஎன்ஏ இருக்கும், குளோரோபிளாஸ்ட்லேயும் டிஎன்ஏ இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம 11th we discuss already known the how the mitochondria how the cell is formed படிச்சிருப்போம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு செல்ஸ் இப்படி இருக்கும். ஓகே, இஸ் அ யூகேரியாட்டிக் ஆர் ப்ரோகேரியாட்டிக்ஸ் எப்படின்னா எடுத்துங்க. ஸோ ஒரு எப்படி வந்து ஒரு ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ்லேருந்து யூகேரியாட்டிக் செல்ஸ் உருவாகிறது அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். ஓகே, ஜஸ்ட் ஐ கலர் சேஞ்ச் த கலர். ஓகே, I think it's easily visible, right, and also increase the thickness, right. So this is called as you see that this is the one of the cell. It's a how the form the eukaryotic cells. இங்கே பாருங்களேன், ஒரு செல் இருக்குது. இந்த செல்லில் ஆல்ரெடி ஹாவ் த நியூக்ளியஸ், குரோமாட்டிக் நெட்வொர்க் எல்லாமே இருக்குது. ஒரு நியூக்ளியஸ் இருந்தாலே அது என்ன செல்லுப்பா? இட்ஸ் வெரி குட், யூகேரியாட்டிக் செல்ஸ். இது கவனிங்க, உங்கள் 10th 12th புக்கில் இருக்காது, இது 11th புக்கில் இருக்கக்கூடிய கான்செப்ட்டு. ஓகேங்களா? ரைட். இப்போ இது எப்படி நடக்கும்னா இந்த செல் என்கல்ஃப்மா, அந்த செல் என்ன பண்ணுமா? என்கல்ஃபிங் பண்ணுது அப்படின்னா. என்கல்ஃபிங்னா நான் தெரியும், விழுங்குதல். எதை விழுங்குது அப்படின்னா டூ திங்ஸை வந்து என்கல்ஃப் பண்ணுது. வாட் ஆர் த டூ திங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் கால்ட் த ஏரோபிக் பாக்டீரியா. யாரை என்கல்ஃப் பண்ணுது? ஏரோபிக் பாக்டீரியா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வேறு இன்னொன்று வந்து என்கல்ஃப் பண்ணுது. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா. யாரை பண்ணிக்கிறாங்க? ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியாவை என்கல்ஃப் பண்ணுது. ஸோ டூ திங்ஸ் வில் பி என்கல்ஃப். இந்த பாருங்களேன், பாக்டீரியானாலே அது என்ன செல்ப்பா? இட்ஸ் அ ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ். அப்போ ரெண்டு ப்ரோகேரியாட்டிக் செல்ஸை வந்து ஒரு யூகேரியாட்டிக் செல்ஸ் என்ன பண்ணுதான்? என்கல்ஃபிங் பண்ணுது. யூ டேக் த என்கல்ஃபிங். ஸோ என்கல்ஃபிங் அப்படின்றது எண்டோசைட்டோசிஸ் மீதி. ஓகே, ஸோ அந்த மீதி உள்ளே விழுங்கும்போது இந்த ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா வந்து இந்த ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா என்னவா மாறுது அப்படின்னா இட்ஸ் கன்வெர்டட் இன்டு தி
குளோரோபிளாஸ்ட் என்ன மாறுது குளோரோபிளாஸ்ட் ஆகும். அட் திஸ் டைம் இந்த ஏரோபிக் பாக்டீரியா என்ன மாறுது இது கன்வெர்டட் இன்டு தி மைட்டோகாண்ட்ரியாவும் என்ன மாறுது மைட்டோகாண்ட்ரியாவும் மாறுது. Now you can understand. ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியாவிலையும் குளோரோபிளாஸ்ட்லையும் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் என்ன நியூக்ளியஸ் அப்படின்னா ப்ரோகேரியாட்டிக் நியூக்ளியஸ் மறந்துடக்கூடாது. ஸோ த போத் ஆஃப் திங்ஸ் ப்ரோகேரியாட்டிக். அப்போ ப்ரோகேரியாட்டிக் நியூக்ளியஸ் இருக்குது. அப்போ நியூக்ளியஸ் இருக்குன்னா அங்கே என்ன மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம் ப்ரோகேரியாட்டிக்கில் ஜெனட்டிக் மெட்டீரியல் மட்டும்தான் இருக்கும், டிஎன்ஏ மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த 2 ஆர்கன்லையும் டிஎன்ஏ இருக்கிறதுனால இந்த 2 ஆர்கன்லையும் நம்ம செமி அட்டானமஸ் மாலிகுல்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பாயிண்ட்டுக்கு வருவோம் நம்ம லெசனுக்கு. இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சைட்டோபிளாஸ்மிக் இன்கிரிடியன்ட்ஸ் அப்படின்னும் போது சில கேரக்டரில் ஒரு பிளான்ட்லேருந்து இன்னொரு பிளான்ட்டுக்கு இல்லை ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு இன்ஃபர்மேஷனை கடத்தக்கூடியது ஜீன் சொல்கிறோமா இல்லையா, அந்த ஜீன் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குமா சைட்டோபிளாசம்னா வேறு யாரும் இல்லை யார் மைட்டோகாண்ட்ரியாலையும் குளோரோபிளாஸ்ட்லையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ போத் ஆர்கனல்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு எ பர்டிகுலர் ட்ரைட்ஸ். இட் இஸ் கால் அஸ் சைட்டோபிளாஸ்மிக் இன்கிரிடியன்ட்ஸ். அதர்வைஸ் கால் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் இன்கிரிடியன்ட்ஸ். எக்ஸ்ட்ரா குரோமோசோம்னா நார்மலாக இருக்கக்கூடிய குரோமோசோம் விட்டு வெளியில் நியூக்ளியஸ் விட்டு வெளியில் இருக்கக்கூடிய சில ஜெனட்டிக் மெட்டீரியல் சில கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுது. தட் இஸ் கால் அஸ் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, now go to the next. ரைட், இங்கே பாருங்கள். ஸோ நார்மலி டிஎன்ஏ இஸ் த யூனிவர்சல் ஜெனட்டிக் மெட்டீரியல். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், எல்லாத்துக்கும் உலகத்தில் எல்லாத்துக்கும் ஜெனட்டிக் மெட்டீரியல் என்னது டிஎன்ஏ தான், எக்ஸப்ட் ஒரு ஆர்கானிசம். அது என்னன்னு கிளாஸில் கேட்குறேன். ஜீன்ஸ் லொக்கேட்டட் இன் தி நியூக்ளியர் குரோமோசோம்ஸ். நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸில் தான் ஜீன்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். யார் சொன்னது? ஃபாலோ மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸ். நம்ம யார் கிரகர் ஜான் மெண்டல், ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ், அவர் சொன்னபடி ஓகேவா. ஸோ இந்த நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய அந்த ஜீன்ஸ் தான் என்னது கேரக்டரை இன்ஹெரிட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதே நேரத்தில் சர்டைன் ட்ரைட்ஸ் சில காரணிகள் சில கேரக்டர்ஸ் ஆர் கவர்ன்ட் எய்தர் பை தி குளோரோபிளாஸ்ட் ஆர் மைட்டோகாண்ட்ரியல் ஜீன்ஸ். ஓகேங்களா. ஸோ சில கேரக்டர்ஸ் வந்து குளோரோபிளாஸ்ட் மூலியமாகவோ அல்லது மைட்டோகாண்ட்ரியா மூலியமாகவோ அதில் இருக்கக்கூடிய ஜீன்ஸ் மூலியமாக சில கேரக்டர்ஸ் கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது. இந்த மாதிரியான ஃபினாமினனுக்கு பேர் எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் இன்ஹெரிட்டன்ஸ், அதுவே சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே ரைட். சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கனல்ஸ் சச் as chloroplast and mitochondrion that act as inheritance vectors. அப்போ சைட்டோபிளாஸ்மிக்கில் இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியாவும் குளோரோபிளாஸ்ட்டும் இந்த இன்ஹெரிட்டன்ஸில் என்னது ஒரு வெக்டாராக செயல்படுது. வை? பிகாஸ் போத் ஆஃப் தெம் ஹேஸ் தி என்னது ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ வச்சுருக்கும். ரைட், இங்கே பாருங்களேன். நவ் வி கோ டு தி குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ். குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா சில கேரக்டரை குளோரோபிளாஸ்டில் இருக்க ஜீன் கண்ட்ரோல் பண்ணுது. அது எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட் பாருங்கள், இது எங்கே எதில் ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படின்னா 4 o'clock plant. We already known the 4 o'clock plant, Mirabilis jalapala. In this there are 2 types of variegated leaves. 2 வெவ்வேறு விதமான கலரில் லீவ்ஸை பார்க்குறாங்க. அதில் எப்படி இருக்குது அப்படின்னா டார்க் க்ரீன் கலரில் ஒரு லீஃபும் அண்டு பேர்ல் க்ரீன் கலரில் ஒரு லீஃபும் பார்க்குறாங்க. நல்லா கவனிங்க. மிராபிலிஸ் ஜலாப்பான்ற பிளான்ட் எடுக்கிறாங்க. அதை ஸ்டடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் நல்லா டார்க் க்ரீனில் ஒரு பிளான்ட்டும் லைட் க்ரீன் ஷேடோவில் ஒரு பிளான்ட்டும் இருக்குது. அதில் பாருங்களேன், when the pollen of டார்க் க்ரீன் பிளான்ட்லேருந்து போலனை எடுக்கிறாங்க. அப்போ போலனை எந்த பிளான்ட்லேருந்து எடுக்கிறாங்க? டார்க் க்ரீன். அப்போ டார்க் க்ரீன் பிளான்ட் என்னவா செயல்படும்? மேல். அந்த போலன் என்ன எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? ட்ரான்ஸ்ஃபர் டு தி ஸ்டிக்மா ஆஃப் பேர்ல் க்ரீன். ஓகே, லைட் க்ரீனில் இருக்கக்கூடிய அந்த லீஃபுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால அது என்ன அது ஃபீமேலாக ஆக்டிவேட் பண்ணுது. இது ஒரு ஒன். ஓகேங்களா, ஃபஸ்ட் ஒன் இது ஒன். அடுத்து பாருங்களேன், நெக்ஸ்ட்டு another thing, அண்ட் த போலன் ஆஃப் பேர்ல் க்ரீன். முதல்ல என்ன எடுத்தாங்க? இந்த போலன் ஆஃப் டார்க் க்ரீன் எடுத்துட்டாங்க. இப்போ என்ன மாற்றிட்டாங்க? மேலே ஃபீமேலை மேலாகவும் மாற்றுறாங்க. நல்லா கவனிச்சுட்டு வரணும். அண்ட் போலன் ஆஃப் பேர்ல் க்ரீன் லீவ்ட் plants is transferred to the stigma of the dark leaved plants. டார்க் கலர் க்ரீனில் லீவ் பிளான்ட்ஸுக்கு மாற்றுறாங்க. இப்போ பார்க்குறாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வரணும்? நம்ம மெண்டலிசம் படி மெண்டல் என்ன சொல்லியிருக்காங்களே, ரெசிப்ரோக்கல் கிராஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம தலைவர் என்ன சொல்லியிருக்காரு? ரெசிப்ரோக்கல் கிராஸ் அப்படின்னா அப்படி தான் என்னது, தே கேன் இன்டர்சேஞ்ச் தி மேல் அண்ட் ஃபீமேலை மாற்றுறீங்களா? தட் இஸ் either மேல் பிளான்ட்டையும் ஃபீமேல் பிளான்ட்டையும் மாற்றினீங்கனாலும் என்ன மாறக்கூடாது? ரிசல்ட் மாறக்கூடாது. சேம் ரிசல்ட் தான் எதில் வரணும்? F1 ஜென்ரேஷனில் வரணும். ஓகே, நம்ம டால் டுவார்ஃப் எடுத்து கிராஸ் பண்ணியிருப்போம். ஓகே,
டால் பிளான்ட்டை மேலே எடுக்கிறீங்க, டுவார்ஃப் பிளான்ட்டை ஃபீமேல் எடுக்கிறீங்கன்னா ரிசல்ட் உங்களுக்கு என்ன தான் வந்துச்சு, ஹைப்ரிட் டால் வந்திருக்கும் F1ல். அதே நேரத்தில் டாலை கேபிட்டல் டீயை ஃபீமேலாகவும் ஸ்மால் டீயை டுவார்ஃபை வந்து மேலாக எடுத்தாலும் அப்பயும் ரிசல்ட் என்ன தான் வரும், தட் இஸ் அ ஹைப்ரிட் டால். ஸோ அப்போ இட்ஸ் அ ரெசிப்ரோக்கல் கிளாஸ், தே கேன் இன்டர்சேஞ்ச் தி மேல் அண்ட் ஃபீமேலை மாற்றினாலும் என்ன மாறக்கூடாது, ரிசல்ட் ஆனது மாறக்கூடாது. இந்தமாரி ரிசல்ட் வந்து சேமாக தான் வரும். தட் இஸ் கால்ட் அஸ் ரெசிப்ரோக்கல் கிராஸ் அப்படின்னு யார் சொன்னாங்க, நம்ம கிரகர் ஜோஹன் மெண்டல் சொன்னாங்க. ஓகேங்களா, இங்கே அந்த இதுதான் பண்ணி பார்க்குறாங்க, அவர் சொன்னது கரெக்டாக இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, முதல்ல வந்து டார்க் க்ரீனை மேலே எடுக்கிறாங்க, அடுத்து பேர்ல் க்ரீனை ஃபீமேல் எடுக்கிறாங்க. ஓகே, கேட்டகரியில் அடுத்த கேட்டகரியில் என்ன பண்ணுறாங்க, பேர்ல் க்ரீனை மேலாகவும் டார்க் க்ரீனை ஃபீமேலாக எடுக்கிறாங்க. அப்போ மெண்டலிசம் சொன்ன போது ரிசல்ட் மாறக்கூடாது. ஆனால் என்ன வருது பாருங்களேன், the F1 generation of both the crosses must be identical as per Mendelian ingredients. அப்போ மெண்டலியன் இன்க்ரீடியன்ஸ் படி ஓகேவா எடுத்துக்கிட்டிங்கன்னா F1ல் என்ன பண்ணணும், ரிசல்ட்டு ரெண்டு கிராஸ்லையும் போத் த கிராஸ் மஸ்ட் பி ஐடென்டிக்கல், ஒரே மாதிரியான ரிசல்ட் தான் வரணும். ஆனால் வரல. பட் இன் ரெசிப்ரோக்கல் கிராஸ், தட் இஸ் மாற்றும் போது அந்த மேல் ஃபீமேலை மாற்றும் போது the F1 plant டிஃபர் ஃப்ரம் ஈச் அதர். F1 பிளான்ட் என்ன பண்ணுதான், மாறுது. ஓகே, மேல் ஃபீமேலாக மாறும்போது F1 ஃபஸ்ட் ஃபிலியல் ஜென்ரேஷனில் வரக்கூடிய ரிசல்ட் வந்து மாறுது. அது எப்படி இருக்குது, அந்த மாறின ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன் ஈச் கிராஸ், ஒவ்வொரு கிராஸ்லையும் எப்படி வேணாலும் மாற்றிக்கோங்க, இந்த F1 பிளான்ட் ரிவீல்ஸ் அ கேரக்டர் ஆஃப் த பிளான்ட் விச் இஸ் யூஸ்ட் அஸ் எ ஃபீமேல் பிளான்ட். ஸோ நீங்கள் என்ன ஃபீமேல் பிளான்ட் எடுத்துக்கிறீங்களோ அந்த ஃபீமேல் பிளான்ட்டோட ரிசல்ட்டு தான் எதில் வருது, F1 ஜென்ரேஷனில் வருது. நல்லா நான் வச்சுக்கணும். த ரிசல்ட் எப்படி இருக்கான், ஃபீமேல் பிளான்ட் அப்பியரன்ஸ் எப்படி இருக்கோ அதேமாரி தான் இருக்கும். ஓகேங்களா, தட்ஸ் அ பாயிண்ட். ஓகே, ஸோ முதல்ல என்ன மாற்றலாம் சரி, மேலே ஃபீமேலை மாற்றலாம் சரி, ஃபீமேலை மேலே மாற்றலாம் சரி, ஃபீமேலோட கேரக்டர் என்னவோ, ஃபீமேல் பிளான்ட்டில் கேரக்டர் லீஃபோட கேரக்டர் என்னவோ அதுதான் ரிசல்ட்டாக வருது. ஃபீமேல் பிளான்ட்டோட கேரக்டர் என்ன வேணாலும் இருக்கலாம். பாருங்களேன், பாருங்கள், இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் அ க்ரீன் கலர், எல்லோ கலர். நான் கலர் சேஞ்சஸ்க்காக அப்படி உங்களை பார்த்துருக்கேன். இட்ஸ் டார்க் க்ரீன், நம்ம புக்கில் சொன்ன மாதிரி டார்க் க்ரீனாக வச்சுக்கோங்க, இது பேர்ல் க்ரீனாக வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக நான் அப்படி உங்களுக்கு போட்டிருக்கேன். இட்ஸ் க்ரீன் அண்டு எல்லோ. இப்போ க்ரீனை வந்து என்ன பண்ணுறாங்க, டார்க் க்ரீனை மேலாகவும் எல்லோ வந்து ஃபீமேலாக எடுக்கிறாங்க. ரிசல்ட் என்ன வந்திருக்கு, ஃபீமேலோட ரிசல்ட் வந்திருக்கு. திஸ் இஸ் கால் F1. ஓகே, ஃபீமேல் என்னவோ அதே ரிசல்ட் வந்திருக்கு. அடுத்து நம்ம மாற்றுறோம், மேல் ஃபீமேலை மாற்றுறோம். எல்லோ கலரை மேலாக எடுத்துருக்கோம், இங்கே க்ரீன் கலரை ஃபீமேலாக எடுத்துருக்கோம். now we get the result. now what is the result, ஃபீமேலோட கேரக்டர் என்னவோ அது ரிசல்ட் வருது. அப்போ கம் டு த கன்க்ளூஷன். இப்போ நீங்கள் என்ன கன்க்ளூஷனுக்கு வர போகிறீங்க நீங்களே சொல்லுங்கள். அப்போ இதுக்கான ஜீன் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க, எப்படின்னு கவனிங்களேன். எப்படி சைட்டோபிளாஸில் இருக்குது அப்படின்னு வந்தீங்க, அதான் கேள்வி. எங்கே முக்கியமாக எப்படி சைட்டோபிளாஸில் வந்திருக்கும் பாருங்கள், இமேஜின் பண்ணுங்கள். இதிலிருந்து போலனை மட்டும்தான் எடுக்கிறாங்க. போலன் என்ன மட்டும்தான் இருக்கும், ஒரே ஒரு நியூக்ளியஸ் மட்டும்தான் இருக்கும். நியூக்ளியஸ் ஒன்லி தர். ஓகே, அடுத்து ஃபீமேல் எடுக்கிறாங்க. ஃபீமேல் அப்படின்னா பொதுவாக நான் வச்சுக்கோங்க, இது இப்போ வந்து பிளான்ட்டுக்குள்ளே போகாதீங்க. ஃபீமேல் வச்சுக்கிட்டிங்கன்னா எக் வச்சுக்கிறோமா, எக்கில் நியூக்ளியஸ் இருக்கும், அதோடு சேர்த்து என்னவாக இருக்கும், சைட்டோபிளாசமும் இருக்கும். இப்போ இந்த போலன் கிரெயின்ஸான ஸ்பெர்ம்ஸ், தட் இஸ் போலன் கிரெயின்ஸான ஸ்பெர்ம் சொல்லுவோம், மேல் கேமிட்ஸ். ஓகே, இது போய் இங்கே ஃபியூஷன் ஆகும். எது மட்டும் தான் ஃபியூஷன் ஆகும், மேலோட நியூக்ளியஸ் மட்டும்தான் ஃபியூஷன் ஆகும். ஓகே, அப்போ இதுலேருந்து நியூக்ளியஸ் மட்டும்தான் போகுது. ஆனால் சைட்டோபிளாசம் யாரோட சைட்டோபிளாசம் தான் இருக்குது, ஃபீமேலோட சைட்டோபிளாசம் தான் இருக்குது. அப்போ அவங்க என்ன கன்க்ளூஷனுக்கு வராங்க, ரிசல்ட் எப்படி வந்துச்சு, ஃபீமேலோட கேரக்டர் என்னவோ, ஃபீமேலோட கேரக்டர்ஸ் என்னவோ அதுதான் ரிசல்ட்டில் அப்பியரன்ஸு ஆச்சு. ஆனால் மேலில் இருக்கக்கூடிய கேரக்டர் அப்பியரன்ஸ் ஆகலை. அப்போ மேலில் இருக்க கேரக்டர் ஏன்டா அப்பியரன்ஸ் ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா, மேலேருந்து எது மட்டும் தான் வந்தது, நியூக்ளியஸ் மட்டும் தான் வந்தது. ஃபீமேலில் இருந்தால் நியூக்ளியஸும் வந்துச்சு, சைட்டோபிளாசம் வந்துச்சு. அப்போ அந்த லீஃபோட கலரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் எங்கே இருந்திருக்கும், ஃபீமேலோட சைட்டோபிளாசத்தில் இருந்திருக்கும். அப்போ கலருக்கு காரணமானவங்க யாராக இருப்பாங்க, குளோரோபிளாஸ்ட்டு. ஸோ இந்த குளோரோபிளாஸ்டில் இருக்கக்கூடிய ஜீன் தான் இதற்கு காரணம் அப்படின்னு முடிவுக்கு வராங்க. ஸோ தட் இஸ் த பாயிண்ட். ஓகேவா, ஸோ இந்த ரெசிப்ரோக்கல் கிளாஸில் மாற்றும் போது ரிசல்ட்டு மாறுது. ஏன் மாறுது அப்படின்னா, ஃபீமேல் சைட்டோபிளாஸ்மிக்கில் இருக்கக்கூடிய குளோரோபிளாஸ்டில் இருக்கக்கூடிய ஜீன் தான் இந்த கேரக்டரை நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இட் இஸ் கால்ட் as another
எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸ், அதர்வைஸ் கால்டு எப்படி சொல்லலாம், இங்கே என்னதை மட்டும் பார்க்கலாம், குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ். குளோரோபிளாஸ்ட்டை பற்றி மட்டும் அதில் இருக்க கேரக்டர் கண்ட்ரோல் பண்ணால் குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, நான் கோ டு தி ஓகே, இங்கே பாருங்கள், இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், நல்லா புரியும். இட்ஸ் அ பேர்ல் க்ரீன், இட்ஸ் அ டார்க் க்ரீன். என்ன ரிசல்ட் வந்திருக்கு, டார்க் க்ரீன் லீவ்ஸ் வந்திருக்கு. இந்த டார்க் க்ரீன் வந்திருக்கு. எங்கேயும் பாருங்கள், டார்க் க்ரீன் எடுத்துருக்காங்க, பேர்ல் க்ரீன் இருக்காங்க, இங்கே எடுத்துருக்காங்க இட்ஸ் அ லைட் க்ரீன் இருக்குது. ஆனால் அங்கே நம்ம பார்க்க வேண்டியது என்ன பார்க்கணும், யார் மேலு யார் ஃபீமேல் இருக்கும். ஸோ ஃபீமேல் யாரோ அவங்களோட கேரக்டர் இங்கே அப்பியராது, இங்கேயும் ஃபீமேல் யாரோ அதோட கேரக்டர் இங்கே அப்பியராது. கன்க்ளூஷன் கரெக்டாக, இது அது இங்கே அது, இங்கே எப்படியாது இங்கே எப்படியாது. ஓகே ரைட், யூ டு த நெக்ஸ்ட் ஒன். ரைட், நான் கொடுத்து மைட்டோகாண்ட்ரியல் இன்ஹெரிட்டன்ஸ். உங்கள் புக்கில் சில பாயிண்ட்ஸ் இதில் விட்டு போயிருக்கலாம் மைட்டோகாண்ட்ரியல் இன்ஹெரிட்டன்ஸில். ஸோ மைட்டோகாண்ட்ரியல் இன்ஹெரிட்டன்ஸ் முதல்ல எதில் பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கேன் ஐடென்டிஃபை இந்த மெய்ஸ், சொர்க்கம், வல்காரி. ஓகேவா, சொர்க்கம் வல்காரி அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ஸில் தே கேன் ஐடென்டிஃபைட் மைட்டோகாண்ட்ரியல் இன்ஹெரிட்டன்ஸ். இதில் என்ன பண்ணால், அங்கே வந்து குளோரோபிளாஸ்மிக் கலர், இங்கே என்ன பண்ணால் மேல் ஸ்டிரைலிட்டி, மலட்டுத்தன்மை, மேலோட மலட்டுத்தன்மை, மேல் பிளான்ட்டோட மலட்டுத்தன்மையை ஸ்டடி பண்ணுறாங்க. சைட்டோபிளாஸ்மிக் மேல் ஸ்டிரைலிட்டி அப்படின்றாங்க. ஒரு பிளான்ட்டை மேல் ஸ்டிரைலாக ஃபெர்டைலாக மாற்றுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைட்டோபிளாஸில் இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியல் கண்டென்ட். நல்லா கவனிக்கணும், சைட்டோபிளாஸில் இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியல் கண்டென்ட் தான் அந்த பிளான்ட்டை, மேல் பிளான்ட்டை ஸ்டிரைலாக இருக்கணுமா ஃபெர்டைலாக இருக்கணுமான்ற கண்ட்ரோல் பண்ணுது. அதுதான் கான்செப்ட். பாருங்களேன், சைட்டோபிளாஸ்மிக் மேல் ஸ்டிரைலிட்டி இஸ் மெயின்டைன்டு பை தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் போத் நியூக்ளியார் அண்டு சைட்டோபிளாஸ்மிக் ஜீன்ஸ். ஓகே, இங்கே சின்ன ஸ்லைட் சேஞ்சு, சைட்டோபிளாசத்தில் இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஆனால் அது மட்டும் கண்ட்ரோல் பண்ணாமல் கம்பைன் எஃபெக்ட் ஆஃப் போத்து நியூக்ளியரில் இருக்க ஜீனும் சைட்டோபிளாஸ்மிக் ஜீனும் ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணுது, கேரக்டர் கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ நியூக்ளியரில் இருந்தால் மட்டும் பதாது, எதுலேயும் இருக்கணும் அந்த ஜீன்ஸு, சைட்டோபிளாஸ்மிலையும் இருக்கக்கூடிய ஜீனும் அந்த கேரக்டர் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அது எப்படி சார் அப்படின்னு பார்ப்போம். தெர் ஆர் காமன்லி 2 types ஆஃப் சைட்டோபிளாசம் பார்க்குறாங்க. 2 type ஆஃப் சைட்டோபிளாசம் இருக்குன்றாங்க. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஃபெர்டைல் மேல் இருந்துச்சுன்னா அதை நார்மல் சைட்டோபிளாசமாக பார்க்குறாங்க. ஃபெர்டைல் மேலே நார்மல் சைட்டோபிளாசமாக பார்க்குறாங்க. அதே நேரில் ஸ்டிரைல் மேலே வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு குறைபாடு உள்ள சைட்டோபிளாசம் பார்க்குறாங்க. தட் இஸ் கால் எஸ். இட்ஸ் அ நார்மல், இட்ஸ் அ ஃபெர்டைல் ஒன். எஸ் ஃபார் ஸ்டிரைல் ஒன். ஸ்டிரைல்னா மலட்டுத்தன்மை. ஓகே, they cannot involve in the reproductionல இன்வால்வ் ஆக முடியாது. these are found in mitochondrion. அந்த எண்ணும் எஸ்ஸும் எதில் ப்ரெசண்டாக இருக்குது, மைட்டோகாண்ட்ரியாவில் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஒரு மேல் பிளான்ட்டு ஃபெர்டைலாக இருந்துச்சுன்னா அங்கே என்ன சைட்டோபிளாசம் இருக்கும், என் சைட்டோபிளாசம். ஒரு மேல் பிளான்ட்டு ஸ்டிரைலாக இருந்துச்சுன்னா அங்கே என்ன சைட்டோபிளாசம் இருக்கும், எஸ் சைட்டோபிளாசம். அப்போ எஸ்ஸோ என்னோ எய்தர் ஏதாவது ஒன்று எதில் இருக்குது, மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்குது. ரைட், கேட்ச் த பாயிண்ட். நான் கூட நெக்ஸ்ட் ஒன், தெர் ஆர் ஆல்சோ ரீஸ்டோர்ஸ் ஆஃப் ஃபெர்டிலிட்டி அப்படின்னு ஒரு ஜீன் இருக்குது. என்ன ஜீனு, ரீஸ்டோர்ஸ் ஆஃப் ஃபெர்டிலிட்டி. அதை எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க, ஆர்எஃப், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆஃப், ரீஸ்டோர் ஆஃப் ஃபெர்டிலிட்டி ஜீன்ஸ். இந்த ரீஸ்டோர் ஆஃப் ஃபெர்டிலிட்டி ஜீன்ஸ் எங்கே சார் இருக்குன்னா, ஈவன் தோ திஸ் ஜீன்ஸ் ஆர் நியூக்ளியார் ஜீன்ஸ். எதுக்குள்ளே இருக்குது, நியூக்ளியஸ்குள்ளே இருக்குது. ஓகே, ஆர்எஃப் ஜீன்ஸ் எதுக்குள்ளே இருக்குது, நியூக்ளியஸ்குள்ளே இருக்குது. கேபிட்டல் ஆர் ஆஃப் ஜீன்ஸ், புரியுதா? பிகாஸ் த ஆர்எஃப் ஜீன்ஸ் டூ நாட் ஹேவ் எனி எக்ஸ்பிரஷன். ஆர்எஃப் ஜீனுக்குன்னு எந்த விதமான ஒரு தனிப்பட்ட கேரக்டர் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இதில் கிடையாது. அப்போ அதனால் அது இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் பாயிண்ட் இருக்குது. அன்லெஸ் த ஸ்டிரைல் சைட்டோபிளாசம் இஸ் ப்ரெசன்ட். ஓகே, ஸ்டிரைல் சைட்டோபிளாசம் ப்ரெசென்ட் ஆயிருந்தா, தட் மீன்ஸ் எஸ் டைப் ஆஃப் சைட்டோபிளாசம் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா கேபிட்டல் ஆர் ஆஃப் ஜீன்ஸ் ஆர் required to restore the fertility. எதை ரீஸ்டோர் பண்ணுது, ஃபெர்டிலிட்டி ரீஸ்டோர் பண்ணுமா. அப்போ நல்லா பாருங்கள், எஸ் சைட்டோபிளாசம் இருந்தாலே அது என்ன அர்த்தம், அது ஸ்டிரைல்னு சொல்லிட்டாங்க, ஸ்டிரைலாக இருக்குது. அப்போ அந்த ஸ்டிரைலாக இருக்கும்போது அந்த ஸ்டிரைலாக இருக்கக்கூடிய எஸ் எதில் இருக்கும், மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கும். ஸ்டிரைலாக இருக்கக்கூடிய எஸ் எதில் இருக்கும், மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கும். அந்த ஸ்டிரைல் சைட்டோபிளாசத்தில், ஓகேவா, தட் இஸ் ஸ்டிரைல் சைட்டோபிளாசத்தில் என்ன இருக்கும், ஆர்எஃப், கேபிட்டல் ஆர் ஆஃப் ஜீன்ஸ், நியூக்ளியஸ்குள்ளே கேபிட்டல் ஆர் ஆஃப் இருந்துச்சுன்னா அது திரும்பவும் ஃபெர்டிலிட்டியாக மாற்றிடும். தட் இஸ் கால் ஃபெர்டிலிட்டி ரீஸ்டோர் ஜீன்.
Now S cytoplasm which is responsible for sterile. அது என்ன மாறிடும் ஸ்டிரைலாக மாறுது, ஸ்டெரிலிட்டி ஆகுது. பாருங்கள், நம்ம சிம்பிளாக சொல்கிறேன் பெரிய மாதிரி. ஹியர் this is a nucleus வச்சுக்கோங்க. ஓகே, திஸ் இஸ் அ செல் சைட்டோபிளாசம். இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இடத்துல தட்ஸ் அ ஜீன். என்ன ஜீன் இருக்குது? எஸ் இருக்குது. இப்போ இது என்னது? ஸ்டிரைலா ஃபெர்டைலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கால்டு ஸ்டிரைல். ஸ்டிரைலாக மலட்டுத்தன்மை, ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆக முடியாது. ஓகே, நவ் இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன நாட் வச்சுருக்காங்க. என்ன ஆச்சுன்னா, இந்த நியூக்ளியாருக்குள்ளே என்ன ஜீன் இருக்குதுன்னு பாருங்கள். நியூக்ளியாருக்குள்ளே கேபிட்டல் ஆர் ஸ்மால் எஃப், தட் இஸ் அ என்னது? ரீஸ்டோர் ஃபெர்டிலிட்டி கேரக்டர். ஃபெர்டிலிட்டி கேரக்டரை ரீஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு ஜீன் எதுக்குள்ளே இருக்கணும்? எதுக்குள்ளே இருக்கணும்? நியூக்ளியஸ்குள்ளே. ஃபெர்டிலிட்டி ரீஸ்டோர் பண்ணக்கூடிய ஜீன் நியூக்ளியஸ்குள்ளே இருந்துச்சுன்னா, நவ் the S cytoplasm that is called sterile is converted into என்ன மாற்றுதான்? ஃபெர்டைலா ரீஸ்டோர் ஆகும். The fertile character will be restored. Here the fertile characters will be restored. Okay, now I understand. Now go to the point. பாருங்க, so the combination of N cytoplasm with smaller of இருக்குது. எதுலுங்க இருக்குது? N cytoplasmத்தில். N cytoplasmத்தில் ஸ்மால் ஆஃப் இருந்தாலும் இல்லாட்டி ஒன்று தான். ஏன்னா N cytoplasm என்ன தான்? ஃபெர்டைல்னு அர்த்தம், நார்மலாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அங்கே ஸ்மால் ஆஃப்னா ரிசசிவ். இது வந்து என்ன பண்ணாது? ரீஸ்டோர் பண்ணாதுன்னு அர்த்தம். அதே நேரத்தில் S cytoplasm வித்து கேப்டார் ஆஃப் இருந்துச்சுன்னா ப்ரொடியூஸ் த பிளான்ஸ் வித்து ஃபெர்டைல் போலன்ஸ். என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? ஃபெர்டைல் போலன்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணுது. யாரும் காம்பினேஷன் சேரும்போது N cytoplasm ஆனால் ஸ்மால் ஆர்எஃப் அதேமாதிரி S cytoplasm கேபிட்டல் ஆர்எஃப். ஓகே, வைல் S cytoplasm வித்து அதே நேரத்தில் S cytoplasmத்தில் ஸ்மால் ஆர்எஃப் இருந்தால் ப்ரொடியூஸ் ஒன்லி தி ஸ்டிரைல் பிளான்ட். ஓகேவா? ஸ்டிரைல் பிளான்ட்டை தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் இங்கே பாருங்கள், கிராஸில் பண்ணி பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஏதாவது ஒன்று மேலாக எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒன்று ஃபீமேல் எடுத்துங்க, எப்படி ஒன்று எடுத்துங்க. ஓகே, ஸோ எனி ஒன் மேல் அண்டு ஃபீமேல். இங்கே அதேமாதிரி தான் மேல் அண்டு ஃபீமேல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஓகே, ரைட். நான் கூட பாயிண்ட் இங்கே பாருங்களேன், என்ன நடக்குது? வாட் வில் இஸ் ஜஸ்ட் நோ. ரைட், இப்போ பாருங்கள், நார்மல் சைட்டோபிளாசம் என்னது? எஸ் சைட்டோபிளாசம்னா ஃபெர்டிலிட்டி இல்லை, ஸ்டிரைல் சைட்டோபிளாசம். இப்போ நார்மல் சைட்டோபிளாசத்தில் இது இருக்குது. ஸ்டிரைல் சைட்டோபிளாசம் என்ன இருக்குது? கேப்லார் ஆஃப். இப்போ இந்த கேப்லார் ஆஃப் என்ன பண்ணிடும்? இந்த ஸ்டிரைலை என்ன மாற்றிடும்? ஃபெர்டைலாக மாற்றிடும். ஸோ இப்போ இதுலேருந்து ரெண்டும் கிராஸ் பண்ணி வரக்கும்போது அவங்க என்னவாக இருப்பாங்க? என்ன பண்ணாங்க? மேல் வந்து என்னவாக இருக்கும்? ஃபெர்டைலாக இருக்கும். ஓகே, நவ் இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? கேபிட்டல் N இருக்குது, அதே ஸ்மால் ஆர்எஃப் இருக்குது. இங்கே வந்து கேபிட்டல் S இருக்குது, ஸ்மால் ஆர்எஃப் இருக்குது. இங்கே என்னவாக இருக்கும்? மேல் ஸ்டிரைலிட்டியாக இருக்கும். ஏன்னா ரிசல்ட்டில் என்ன வர போகிறாங்க? ஸ்மால் ஆர்எஃப்னால என்ன பண்ண முடியாது? ஃபெர்டிலிட்டியை ரீஸ்டோர் பண்ண முடியாது. அப்போ இங்கே ரெண்டு ஜீன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுது. ஒரு ஜீன் எங்கே இருந்தது? சைட்டோபிளாசத்தில். யார்? Nனும் Sஸும் எது இருக்குது? சைட்டோபிளாசம். அதே நேரத்தில் RF எந்த இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ்குள்ளே. அப்போ ஒரு பிளான்ட்டை, மேல் பிளான்ட்டை ஃபெர்டிலிட்டியாக ஸ்டெரிலிட்டியாக மாற்றுறது யார் கையில் இருக்கான்? சைட்டோபிளாஸில் இருக்கக்கூடிய ஜீன் கையிலையும் அதே நேரத்தில் நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய ஜீன், அந்த ரெண்டுமே கம்பைன் ஆகும்போது இருக்குது. ஏன்னா அங்கே மைட்டோகாண்ட்ரியாவில் இந்த ஜீன் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அதனால் இது என்ன சொல்கிறாங்க? சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ், அதர்வைஸ் கால்டு என்ன சொல்லியிருக்காங்க? மைட்டோகாண்ட்ரியல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றாங்க. ஓகேவா? ரைட். ஸோ அப்போ இன்றைக்கி ரெண்டு பார்த்துருக்கோம். சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ் ரெண்டு, ஒன்று குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ், இன்னொன்று வந்து மைட்டோகாண்ட்ரியல் இன்ஹெரிட்டன்ஸ். நவ் த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் அட்டாவிசம். ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், பட் ஈஸியான டாபிக், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய டாபிக். அட்டாவிசம்னா என்ன அப்படின்னா, அட்டாவிசம்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறோம். ஸோ பல தலைமுறைகளாக எக்ஸ்ப்ரெஸ் ஆகாத கேரக்டர் திடீர்னு எக்ஸ்ப்ரெஸ் ஆச்சுன்னா தட் இஸ் கால்டு அட்டாவிசம். அந்த டேர்மை என்னென்னு காயின் பண்ணுறாங்க? அட்டாவிசம் அப்படின்னு காயின் பண்ணுறாங்க. புரியுங்களா? அட்டாவிசம் இஸ் எ மாடிஃபிகேஷன் ஆஃப் பயாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர். ஓகே, வேர் பை எப்படி
அண்ட் ஆன்சிஸ்ட்ரல் ட்ரைட், ஆன்சிஸ்டர்னா பல முன்னோடிகள், பழங்காலத்துக்கு நம்ம தாத்தாக்கு முன்னாடி, இல்லை நம்மளுடைய முன்னாடி இது ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இருந்த ஒரு கேரக்டர், ஒரு ட்ரைட்ஸ். ஆன்சிஸ்ட்ரல் ட்ரைட் ரீஅப்பியர்ஸ், திரும்பவும் உருவாகுது ஆஃப்டர் ஹேவிங் பீன் லாஸ்ட் த்ரூ, ரொம்ப நாளைக்கு எக்ஸ்பிரஸ் ஆகாமல் அப்படி லாஸ்டான கேரக்டர். ஓகே, இது இந்த கேரக்டரே அழிஞ்சு போச்சுன்னு நினச்சிருக்க நேரத்தில் திடீர்னு என்ன பண்ணுமா, ரீஎமர்ஜென்ஸ் நடக்கும். ஓகேவா, ஆஃப்டர் ஹேவிங் பீன் லாஸ்ட் த்ரூ த ரீஎமர்ஜென்ஸ் ஆஃப் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இன் த ஃப்ளவரிங் பிளான்ட். ஓகே, திரும்பவும் உருவாகுன்றாங்க. அதுக்கு நம்மளுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹைராக்கியம் பிலோசோலா இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் அட்டாவிசம் இன் பிளான்ட்ஸ். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த ஹைராக்கியம் பிலோசோலான்ற பிளான்ட்ஸில் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் திடீர்னு தோணுது. ஓகேவா, அது வரைக்கும் அது எப்படி ரீப்ரொடக்ஷன் பண்ணுமா, தே கேன் ரீப்ரொடக்ஷன் பை ஸ்டோலன் சொல்லுமே, கீழே தண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரன்னர் ஸ்டோலன் படிச்சிருப்பீங்களா, தரகீழ் ஓடுதுண்டு, ப்ளோ த சாயில். ஸோ அது மூலயமா தான் தே கேன் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆனது. இப்போ திடீர்னு என்ன பண்ணுமா, தே கேன் ரீப்ரொடியூஸ் த சீட்ஸ் பை தி செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். அப்போ பல தலைமுறைக்கு முன்னாடி வந்து எத்தனையோ தடவை மேபி தே கேன் இன்வால்வ் இன் தி செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இன்வால்வ் ஆகிருக்கலாம். ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்படி இல்லாமல் இருந்துட்டு, ரொம்ப ஜென்ரேஷனுக்கு அது இல்லாமல் இருந்து திடீர்னு ரீமஸ் ஆயிடுச்சு. இதுதாங்க சொல்லிப்பாங்க. இட் இஸ் நோன் அஸ் அல்லிலோபதிக் பிளான்ட்னா. அல்லிலோபதிக் பிளான்ட்னா தே கேன் ப்ரொடியூஸ் சம் ஆஃப் த டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் அல்லது சம் ஆஃப் த கெமிக்கல். இட் இஸ் ஏ ஹார்ம்ஃபுல் ஆர் ஹார்ம்லெஸ் டு தி அனதர் ஒன். இந்த பிளான்ட்லேருந்து செக்ரேட் ஆகிற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து அது பெனிஃபிட்டடாக இருக்கும், அல்லது டாக்ஸிக்காக இருக்கும், அல்லது ஹார்ம்லெஸ், எந்தவித டாக்ஸிக் இல்லாமல் கூட இருக்கலாம். தினமை பிளான்ட்டுக்கு என்ன சொல்கிறாங்க, அல்லிலோபதிக் பிளான்ட் அப்படின்னாங்க. ஹூஸ் ரூட் செக்ரீட் த செவரல் சப்ஸ்டன்ஸ். இந்த பிளான்ட்டில் வந்து பிளான்ட்டோட ரூட்டில் வந்து நிறைய அந்த கெமிக்கல்ஸ் இட்ஸ் இன்ஹிபிட் த ரூட் க்ரோத். ஓகே, இன்க்ளூடிங் இட்ஸ் ஓன்ஸ். ஸோ அதோட ரூட் க்ரோத்தையும் என்ன பண்ணுது, சப்ரஸ் பண்ணுது. அந்த பிளான்ட்லேருந்து ரூட் செக்ரேட் ஆகக்கூடிய சில கெமிக்கல்ஸ் வந்து என்ன பண்ணுதான், வேறு பிளான்ட்டு பக்கத்தில் வேறு எந்த பிளான்ட்டோட ரூட்டு பிளான்ட்டை வளர விடாமல் தடுக்குது. எப்படின்னா, இட் கேன் பி கண்ட்ரோல் த்ரூ த ரொட்டேஷன் ஆஃப் த கிளவர். கிளவர்ன்றது இட்ஸ் 3 லீஃப் கொண்ட ஒரு பிளான்ட். லீஃபில் 3 லீவ்ஸாக இருக்கும். கிளவர் அண்ட் கிராசஸ். ஸோ இதோட ரூட்டுங்கன்னா நம்மளது இது அஃபெக்ட் பண்ணுது. வேறு இது பாசிபிள் எப்படின்னா, ஓகே ரைட். ரீசெண்ட் ரிசர்ச்சர்ஸ் இது எப்படி பண்ணுறாங்களாம், கிளைம்ஸ் த பிலோசோலா அவிசினாரம் எக்ஸிபிட் தி அண்ட் அட்டாவிசம் பை த ரீஎமர்ஜென்ஸ் ஆஃப் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ். ஸோ இங்கே திருப்பி என்ன உருவாயிருக்கான், செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இந்த பிளான்ட்ஸில் திரும்பவும் உருவாயிருக்கு. எந்த பிளான்ட்ஸில், ஓகேவா, பிலோசோலா அவிசினாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்ஸில். அப்போ ரொம்ப தலைமுறைக்காக இல்லாமல் இருந்துட்டு திரும்பியும் தே கேன் ரீஅப்பியர் த கேரக்டர். தட்ஸ் அ பாயிண்ட் இஸ் கால் ஆனது அட்டாவிசம். ரைட். இதேமாரி நம்ம வேற எங்கேயா பார்க்கலாம்னா நம்மளே எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நம்மளை தான். ஸோ நம்மளுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து மங்கிலேருந்து வந்ததாக நம்மளுடைய எவல்யூஷனரி பேட்டர்ன் சொல்லுது. ஓகேவா, வி கேன் எவால்வேட் ஃப்ரம் தி மங்கி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் சம் ஆஃப் த பேபிஸ் தே கேன் பார்ன் வித் அ டெய்ல். ஓகேவா, வாலோட சில குழந்தைகள் பிறக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வால் இருக்கா இல்லையா. ஸோ இது வந்து ஒரு அட்டாவிசம். அப்போ பல தலைமுறைகளாக முன்னாடி நம்ம வந்து மங்கி மேதிய ஒரு அப்பியரன்ஸில் இருந்திருக்கலாம். அந்த அப்பியரன்ஸில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து டெய்ல் இருந்திருக்கலாம். அது ரொம்ப நம்மளால் யாருக்குமே வெளியில் ஏறாமல் திடீர்னு பெறக்கூடிய சில குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான அப்பியரன்ஸ் வரும், டெய்ல் வரும், சில நேரம் கொம்புகள் வரும். கொம்போட குழந்தை பிறந்திருக்கணும்னு படித்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, இது ஒன்று. அதுமாரி பாடியில் ஹேர்ஸ், பயங்கரமான பாடியில் எப்படி நம்ம அந்த காலத்தில் குரங்குலேருந்து வந்தோம்னா இப்போ சிம்பன்சி பார்ப்பீங்க. சிம்பன்சியோட மங்கி அதோட பாடியில் பாருங்கள், அதில் ஃபுல்லாக லாட் ஆஃப் ஹேர்ஸ், எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ஹேர்ஸ் இருக்கும். ஸோ அதேமாரி சில குழந்தைகள் வந்து பிறந்து வளரும்போது உடம்பு ஃபுல்லாக அந்தமாரி ஹேர் அப்பியரன்ஸ் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பல தலைமுறைகளாக யாருக்குமே அப்பியரன்ஸ் ஆகாமல் திடீர்னு தோணுது. தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் தி அட்டாவிசம். ஓகேங்களா, ஸோ நல்லா கோ த்ரூ பண்ணுங்கள். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ஆஸ்க் டு மீ. ஓகேங்களா, தேங்க்யூ டு எவ்ரி ஒன்.